ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு குட்டி வீடியோ போட்டிருக்கேன். அத பாக்காட்டி அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த வீடியோ தான் அது. ஆ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம்னா, புஷ்னா வந்து எலிமெண்ட்ட ஸ்டாக்குள்ள போடுறது. பாப்னா வந்து எலிமெண்ட்ட ஸ்டாக்ல இருந்து எடுக்கிறது. இப்போ ஒரு சாம்பிள் ஸ்டாக் எடுத்துப்போமே. கெப்பாசிட்டி வந்து 5 இருக்கு. எலிமெண்ட்ட புஷ் பண்ணோம்னா இப்படி புஷ் பண்ணுவோம். ஒரு எலிமெண்ட்டா போயிட்டே இருக்கும். ரிமூவ் பண்ணும்போது மேல இருக்கிற எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இந்த டாப்ன்ற பாயிண்டர் வந்து எலிமெண்ட் ஸ்டாக்ல இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணிக்கும். இப்போ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சிம்பிள் ஸ்டாக் கிளாஸ் கிரியேட் பண்ணிப்போம். நமக்கு என்ன தேவைன்னா, கெப்பாசிட்டி அக்செப்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் வச்சுப்போம். இத வந்துட்டு நான் மேபி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஈக்குவல் டூ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் ஆ ஒரு டேட்டா அரே ஒண்ணு கிரியேட் பண்ணிப்போம். வித் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து டாப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். கரண்ட்டா வந்து அது எதுவும் பாயிண்ட் பண்ணியிருக்காது. ஸோ -1 வச்சுக்கலாம். ஸோ புஷ், பாப்ன்னு சொல்லி 2 ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ புஷ்னா எலிமெண்ட்ட புஷ் பண்றது. ஸோ திஸ் அக்செப்ட்ஸ் வேல்யூ. ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸ்டாக் ஆப்ஜெக்ட் வித் சைஸ் வந்து 5 வச்சுக்கலாம். இப்ப நான் ஸ்டாக்ல புஷ் பண்ணணும் எலிமெண்ட்ட. ஸோ 1 புஷ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டா அரேக்குள்ள எலிமெண்ட்ட புஷ் பண்ணணும். என்னோட டாப் வந்து -1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டாப்ப வந்து பிளஸ் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? பண்ணிட்டு என்னோட டேட்டா அரேல வந்துட்டு ஆ டாப் எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோ, அங்க வந்துட்டு என்னோட வேல்யூ வந்து புஷ் பண்ணிக்கிறேன். இதுதான் புஷ். இதுக்கு முன்னாடி சின்ன செக் ஒண்ணு பண்ணணும். அது என்னதுன்னா, சப்போஸ் என்னோட ஆ ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா இருக்குன்னா, ஆல்ரெடி ஃபுல்ன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நான் எதுவும் புஷ் பண்ண தேவையில்லல்ல. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, என்னோட டாப் வந்து ஆ ஈக்குவல் டூ மேக்ஸ் கெப்பாசிட்டி. மேக்ஸ் கெப்பாசிட்டி வந்து 5ன்னு குடுப்போம். என்னோட டாப் வேல்யூ வந்து ஆக்சுவலா வந்து 0 பேஸ் இண்டெக்ஸ்னால 4ல இருக்கும். ஸோ மேக்ஸ் கெப்பாசிட்டி -1 வச்சுப்போம். ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா, எதுவும் பண்ண தேவையில்ல. ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் வேணும்னா யூசர் யூஸ்ஃபுல்லா மெசேஜ் ஒண்ணு பிரிண்ட் பண்ணிக்கலாம். console.log stack is already full. We cannot push. அதுல புஷ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான். இப்போ பாப் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாப்னா வந்துட்டு எலிமெண்ட்ட இதுல இருந்து ரிமூவ் பண்றது இல்லையா? ஸோ எனக்கு வந்து டேட்டா அரேல இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட் வேணும். அதுக்கப்புறம் டாப்ப மைனஸ் பண்ணணும். ஸோ நான் அத இங்கேயே கூட பண்ணலாம். இந்த எலிமெண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ அத ரிட்டர்ன் பண்றேன். இதுலயும் ஒரு எட்ஜ் கேஸ் இருக்கு. என்னன்னா, ஆல்ரெடி பாப் பண்ணி டாப் வந்து -1க்கு போயிடுச்சு. அப்படின்னா, நம்ம பாப் பண்ண முடியாது. ஸோ அத மட்டும் செக் பண்ணிக்கலாம். டாப் ஈக்குவல் டூ -1 இருக்குன்னா, வி கேன் சிம்ப்ளி ரிட்டர்ன் சேம் மெசேஜ் இதே மாரி. ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி எம்ப்டி. அவ்வளோதான். இப்போ இத புஷ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட் புஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இன்னொரு எலிமெண்ட் புஷ் பண்ணுவோம். வேணா இன்னொரு மெத்தட் ஒண்ணு போட்டுக்கலாம். இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ இந்த பிரிண்ட் மெத்தட் என்ன பண்ணும்னா, லூப் பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணும். அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஈக்குவல் 0 லெஸ் தென் டாப் வரைக்கும் பண்ணா போதும்ல இந்த element is this dot data, this dot dataல I. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 5யா ஒரு 4 எலிமெண்ட் புஷ் பண்ணிப்போம். 3, 4 புஷ் பண்ணிட்டு, இப்போ வந்து ஸ்டாக்க வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணோனே 1, 2, 3, 4 பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ ஸ்டாக்ல இன்னொரு எலிமெண்ட் புஷ் பண்ணுவோம். 5 புஷ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் அதையும்.
1, 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆ இந்த பிரிண்ட்ட நான் எடுத்துறேன். 5 எலிமெண்ட் புஷ் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இன்னொரு எலிமெண்ட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, ஸ்டாக் வந்து ஃபுல்லா இருக்கு இல்லையா? ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி ஃபுல்ன்னு வந்துரும். ஓகேவா? ஸோ அது புஷ் பண்ண முடியாதனால நம்ம ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணிப்போம். பாப் பண்ணா நமக்கு ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். ஸோ அத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இங்க. பாப் பண்ண எலிமெண்ட் வந்து 5. 1, 2, 3, 4, 5 இப்படி புஷ் பண்ணோம் இல்லையா? இந்த டயகிராம்க்கு போவோம். 1, 2, 3, 4, 5 இங்க வந்திருக்கும். பாப் பண்ணும்போது 5 நம்ம எடுக்கிறோம். இப்போ ஸ்டாக்க திரும்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுல 5 இருக்கக்கூடாது. ஸோ 1, 2, 3, 4 இது இருக்கியா? அவ்வளோதான். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு புஷ் பண்ற ஆப்பரேஷனுக்கு பார்த்தோம்னா, O ஆஃப் 1 தான். ஏன்னா, நம்ம டைரக்ட்டா போய் டாப்போட பாயிண்டர் வச்சுட்டு அந்த எலிமெண்ட்ட புஷ் பண்ணிக்கிறோம். சேம் பாப்க்கும் வந்து O ஆஃப் 1 தான். டாப்ல இருக்க எலிமெண்ட்ட ரிட்டர்ன் பண்றோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து இந்த அரேயோட சைஸ் பொறுத்து. இந்த சைஸ்ல நம்ம என்ன மேக்ஸிமம் கெப்பாசிட்டி குடுக்குறோமோ அதான் O ஆஃப் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி விச் இஸ் O ஆஃப் n தான். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கு. இன்னொரு வீடியோல வந்து வேற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.